கோவிட் காலகட்டம். இந்தியாவில் ஏராளமான நபர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புகளை இழந்த அந்த காலகட்டம். எத்தனையோ நபர்களுக்கு வரக்கூடிய சம்பளம் கூட வரவில்லை. வந்த சம்பளம் கூட பார்த்தீர்கள்னா 50% பிடித்து கொண்டுதான் அந்த சம்பளத்தை கொடுத்தார்கள். காய்கறி, பழம், அன்னநாடு தேவைப்படக்கூடிய பொருட்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாலை கூட வாங்க முடியாத அந்த தருணம். இருந்த மிச்சம் மீதி இருந்த அந்த சேவிங்ஸ் எல்லாமே மருத்துவமனைகளில் கொண்டு போய் கொட்டிய அந்த தருணம். அந்த தருணத்துல எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை சுரண்டி சாப்பிட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2020 இந்த கோவிட் காலகட்டத்தில் 32,172 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடந்தது. இந்த கோவிட் முடிந்த அடுத்த நிமிடமே 1,51,000 கோடி ரூபாய் டிசம்பர் 2021 வரை ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது. ஃபியூல், உலக நாடுகளில் அந்த கச்சா எண்ணெய் சரிந்த போது கூட இந்த நாட்டு அரசாங்கம் சேம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாட்டு மக்களிடமிருந்து சுரண்டிய அந்த வரிப்பணம் பிட்வீன் May 2022 November 2021 was 2.6 lakh crore. நரேந்திர மோடி கூறியது என்ன? உங்களுக்கு நான் சேமிப்பு பண்டிகையை கொண்டு வந்திருக்கிறேன், 2.5 lakh crore அந்த லாபத்தை கொடுத்திருக்கிறேன்.